யா ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இதுல வந்து வாட் ஹேப்பன். லக்ஷ்மணா வென்ட் டு சுக்ரீவா அண்ட் ஹி வாஸ் வெரி ஆங்கிரி. இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து சுக்ரீவன் வந்து என்ன பண்றார்? சுக்ரீவன் வந்து எல்லா வானரப்படையும் கூப்பிட்டுட்டு அந்த வானரப்படவை எல்லாத்தையும் வந்து போங்கோ, எல்லா இடத்துலயும் நீங்க தேடுறதுக்கு go in all the 4 directions அனுப்பி வைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தர் எல்லாரையும் நான் அதுவும் நான் சொல்லிட்டேன், யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த திசைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈஸ்ட்ல வந்து வினதன் அப்படின்னு சொல்லியிருக்கா. வெஸ்ட்ல வந்து சுஷேனன் தாரா அவரோட ஃபாதர். அப்புறம் நார்த்ல வந்து சதபலி. இப்போ 3 திக்குல 3 பேர், அதாவது இவா 3 பேர் வந்து மெயின். இவாளுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து இவ தான் ஆர்மி கமாண்டர்னு வச்சுக்கலாம். அத மாதிரி எல்லாம் அவளை அனுப்பி வைக்க. இப்ப சவுத்துல வந்து அவர் அங்கதன் வந்து ஹெட்டா போறார். ஆனா அவர் கூட வந்து எல்லாரும், அதாவது நலன், நீலன், ஹனுமான், ஜாம்பவான், ஏன்னா தெற்கு திசையில தான் லங்கா நகரம் இருக்கு, அங்கதான் சீதா இருக்கா அப்படின்னு எல்லாரும் தே ஃபீல். முக்கியமா சுக்ரீவன் வந்து ஹனுமாரை பார்த்து வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, நம்ம பார்த்தோம் அவ வந்து நகையெல்லாம் போட்டிருக்கா and they have gone to that side only, so you better go, நீ வந்து தெற்கு திசையிலேயே போய் பாரு அப்படின்னு ஹிஸ் மினிஸ்டர் இஸ் டெல்லிங். அப்ப ஹனுமான் கிட்டையும் சொல்றாரு. அப்போ ராமருக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை, நம்ம சீதா அங்க இருப்பா அப்படின்னு தன்னோட மோதிரத்தை அவர் கழட்டி கொடுத்துட்டு ஹனுமான் கிட்ட, நீ போய் நான் அனுப்பிச்சுதான் நீ வந்திருக்க அப்படின்னு நீ சொல்லு, நான் அனுப்பிச்சுதான் நீ வந்திருக்க அப்படின்னு சொன்னாலும் அவ வந்து நம்பாம இருந்தானா, நீ இந்த கணையாளி, அதான் அந்த மோதிரத்தை வந்து நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. இப்போ எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் இதான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற சுக்ரீவன் வந்து, நீங்க எல்லாரும், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் 1 மாசம்தான், ஓகே, இப்போ 1 மாசம் டைம் தரேன். டைம் ஃப்ரேம் உங்களுக்கு 1 மந்த் தான். இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க எல்லாரும் பார்த்துட்டு நீங்க வந்துடணும். 1 மந்த்துக்குள்ள நீங்க தேடி பிடிச்சு எந்த பக்கம் இருக்கான்னு நீங்க அந்த நியூஸோட வரணும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். இப்ப எல்லாரும் வந்து பண்ணி ரொம்ப நாளா எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா. எல்லாரும் வந்துட்டா. 1 மாசத்துல நார்த்துக்கு போனவா வந்துட்டா, வெஸ்டுக்கு போனவா வந்துட்டா, ஈஸ்டுக்கு போனவா வந்துட்டா. இவா எல்லாருமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா சவுத்துக்கு போனவா வரல. ஏன் வரல அப்படின்னு சொன்னானா, அவ வந்து இந்த ருக்ஷபிலம் அப்படின்னு ஒரு குகையில போய் மாட்டிருந்தா. இவ வந்து காடு காடா போய் நடந்து நம்ம எங்க பார்ப்போம் அந்த தேடணும் அப்படியெல்லாம் போய் காடு காடா போயிட்டு, அப்புறம் கடல் இருக்கா, அந்த லங்கா தெற்கு திசையில போயிருக்கா, பட் கடலை தாண்டி போகணும் அதெல்லாம் அவளுக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ தெற்கு திசையில அவ பாட்டுக்கு காடு காடா தாண்டிட்டு இருக்கா. ஒரு இடத்துல இவாளுக்கு என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு குகை, அந்த குகைக்குள்ள போய் மாட்டின்னு விடுறா. ஆனா அந்த குகை வந்து ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த குகை வந்து அவளுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அந்த குகைக்குள்ள போயிட்டு ரொம்ப தூரம் போன அப்புறம் அங்க பார்த்தானா பேலசஸ் எதுவுமே வேண்டாம், அவ்வளோ இருக்கு, எல்லா லக்ஸுரியும் இருக்கு. ஆக்சுவலி இவ நிறைய காடு காடா போகும்போது இவ வானரங்கள்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாளாம். இவாளுக்கு வந்து சில காடுகள்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லையா சாப்பிட்றதுக்கு. வானரங்கள்னா அவளுக்கு பழங்கள் இருக்கணும், அந்த ரூட்ஸ் இருக்கணும், டியூபர்ஸ் இருக்கணும், எல்லாத்தையும் தின்னுண்டுதான் அவ போவா. they can't go hungry, right? So they'll be going. அப்புறம் இந்த இந்த குகைக்குள்ள போயாச்சுன்னா எல்லா ட்ரீஸும் இருக்கான், பாரடைஸ் மாதிரி இருக்கும்,
இப்படிலாம் இருக்கு, ஓ இது கூட இருக்குமோ அப்படிலாம் அவளுக்கு முதல்ல ஒரு தோணர் தான். அப்போ அங்க வந்து ஸ்வயம் பிரபா அப்படின்னு ஒரு தபஸ்வி இருக்கார். நேம் இஸ் ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற ஒரு தபஸ்வி. அங்க இவ அந்த லேடிய வந்து பாக்குறா. அவன் வந்து இவாள்லாம் ஆனா ஒன்னும் தொட முடியல. என்னெல்லாம் இருந்தாலும் ட்ரீஸ் எல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தொட முடியல. அவன் வந்து தன்னுடைய தபோவ சக்தியால இவாளுக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கெல்லாம் கொடுக்குறான். அப்ப அவ சொல்றா, இது வந்து ஒரு ராட்சசனால கட்டினது. இந்திரன் வந்து அவனோட சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டான். ஆனா இந்திரன் வந்து இந்திரன் நீ என்ன பண்ணறது, பெரிய நான் வந்து கட்டிக்கிறேன் பாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசன் வந்து அவனே ஒரு பெரிய இதை உள்ளுக்குள்ள வந்து குகைக்குள்ள ஒரு நாடு மாதிரியே சிருஷ்டிச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனா அவன் ராட்சசன் தானே, என்ன இருந்தாலும் இயற்கையான குணம் இருக்கும், அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு அப்சர ஸ்திரிய வந்து இந்திரன் வந்து ஏவி விடுறாரு. ஹேமாங்கிற ஒரு அப்சர ஸ்திரீ. அவன் போயிட்டு இவரோட மனசை கலைச்சிட்டு அவன் வந்து ஒரு வீக்கான சுச்சுவேஷன்ல இந்திரன் வந்து கில்ஸ் அது மாதிரி ஆயிடும். அந்த ஹேமாஸ் ஃப்ரெண்ட் ஒன்லி இஸ் ஸ்வயம் பிரபா. ஹேமா இஸ் அன் அப்சர ஸ்திரீ. ஷீ ஹாஸ் டு கோ டு த ஹெவன் அகெயின். தேவலோகத்துக்கு திருப்பி போய் ஆகணும். She has come only on the command of her master Indra to spoil this man's life. அந்த யார் அந்த அசுரனோ ராட்சசனோ அவ மயன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் த கரெக்ட் நேம். ஒரு இதுல மாயான்னு போட்டிருக்கு, ஒரு இதுல மயன்னு போட்டிருக்கு. ஸோ அவருக்கு இது பண்ணறதுக்காக தான் இந்த ஹேமா கன்ஸ். அவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான ஸ்வயம் பிரபா கிட்ட இந்த குகைக்குள்ள இந்த எல்லாம் இருக்கு, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போயிடுற. இப்ப இந்த ஸ்வயம் பிரபா ஆல்சோ ஷி சேஸ், இப்ப ஏன் வந்து இந்த மாதிரி நான் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த குகைக்குள்ள வந்தவா எல்லாருமே திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. நீங்க இருங்க, நான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன், ஆனா திரும்பி எல்லாம் போக முடியாது, இந்த குகைக்குள்ள வந்தவா அவ்வளவுதான் அப்படின்னு இந்த ஸ்வயம் பிரபா சொன்னோன்னே ஹனுமார் வந்து அங்கதன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். ஹனுமார் வந்து ராமரோட கதையெல்லாம் நாங்க ராம காரியமா வந்திருக்கோம், இந்த மாதிரி அவருக்கு நாங்க உதவி பண்றோம்னு நாங்க வந்திருக்கோமா, எங்களை வந்து தயவு செய்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னோன்னே சரி ஓகே நம்ம வந்து இவாளுக்கு உதவி பண்ணுவோம், இவா வந்து ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கா, ராமரோட மகிமையெல்லாம் சொல்றா, நம்ம உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு she takes them out of the குகை and she leaves them there. அந்த குகையை திறந்த உடனேயே அவன் வந்து அப்படியே வெளியில வந்தானா அங்க மகேந்திர மலை இருக்கு. மகேந்திர மலையும் எதிர்த்தாப்புல கடலும் இருக்கு. சோ ஹாப்பி. ஏன்னா வந்து கடலை தாண்டி அங்க போன உடனே இதா லங்கா வருங்கிறது அவளோட ஒரு நம்பிக்கை. தெற்கு திசையில கடல் இருக்கு, நம்ம கடலை தாண்டி போகணும். இப்போ ஆனா என்ன ஆயிடுத்தான், சுக்ரீவன் வந்து 1 மாசத்துல வரணும்னு சொன்னானே, ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து, 3-4 மாசம் ஆயிடுத்து. வசந்த ருத்து, சரி வருஷா ருத்துக்கு அப்புறம் ஆட்டம் ருத்து வந்திருக்கு. ஆட்டம் ருத்துலதான் வருஷா ருத்து ஆனப்புறம் இவாளை வந்து அனுப்பிச்சிருக்கா. ஆட்டம் ருத்துக்கு அப்புறமா ஸ்பிரிங் சீசன் வந்தாச்சு, வசந்த காலம் வந்தாச்சு. எல்லா இடத்துலயும் அவ பார்த்த உடனே அவளுக்கு பயம் வந்துருச்சு. அங்கதான் சொல்றான், நான் போகமாட்டேன் ஊருக்கு, கண்டிப்பா சுக்ரீவன் வந்து கொன்னுடுவாரு, அவர் கிளீனா சொல்லிதான் விட்டுருக்காரு, நீங்க 1 மாசத்துக்குள்ள வரலைன்னா நமக்கு 3-4 மாசம் ஆயிடுத்து அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும். அப்ப அவன் சொல்றான், நான் வந்து என்னோட ஜீவனை வந்து நான் விட போறேன், நான் வந்து தர்பையை விரிச்சு படுத்துண்டு நம்ம எப்படி பேசாம நம்ம எல்லாரும் வந்து பேசாம போயிடுவோம். சுக்ரீவனோட தண்டனையோட நம்மளே இங்க சாப்பாடு எல்லாம் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா நம்மளே வந்து உண்ணாவிரதம் மாதிரி இருந்தோம்னா நம்மளே போயிடுவோம் அப்படின்னு. இது அங்கதான் சொல்றான். அவன் ஒரு தர்பைய படுக்கையா வச்சுருந்தான். இது வந்து எல்லாருக்குள்ளேயும் அவ டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேர் அவளோட எத்தனை
வானரங்கள் வந்திருக்கா. இட் இஸ் நாட் த மெயின் பர்சன்ஸ் நீல. அதனால அந்த ஹனுமான் அப்புறம் ஜாம்பவான் அவளை பத்தி தான் ஜாம்பவான் அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர we are not talking about the other vanaras who have also come as an army with them. இதெல்லாம் வந்து இவா வந்து தர்பையை வச்சுன்னு படுத்துன்னு விடுறான். நான் இனிமே போகமாட்டேன், நான் திரும்பிலாம் நான் எங்க போய் தேடுறது, 3-4 மாசம் ஆயிடுச்சு இந்த குகையில மாட்டின்ட்டோ. நம்ம வெளில வரும்போது சீசனே see they count the number of months with the beginning of each season. ஸோ இப்போ வசந்த ருத்து வந்துடுத்து நம்மளுக்கு. இந்த ஆட்டம் போயாச்சு, ஸ்ப்ரிங் வந்தாச்சு, இனிமே நம்ம போனேன்னா சுக்ரீவன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கிறத மேலே இருந்து ஒரு கழுக பார்த்துட்டு, ஆஹா நம்ம ஆகாரமே இல்லாம இருந்தோமே, இவ்வளோ பேர் இருக்கா, நம்மளுக்கு கடவுளா பார்த்துதான் எனக்கு இவா எல்லாரையும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. இனிமே நான் டெய்லி ஒத்தரா தின்னா கூட, வல்ச்சர்னா நம்மளுக்கு தெரியும், ஈட்ஸ் ஆன் திஸ் ஹியூமன் ஃபிளஷ், எல்லா ஃபிளஷையும் சாப்பிடக்கூடிய. தட் இஸ் சம்பாதி. இந்த சம்பாதி யாரு? ஜட்டாயுவோட எல்டர் பிரதர். See how the story is knitted. இப்போ சம்பாதி நம்ம முன்னாடியே ஜட்டாயும் போது பார்த்தோம். I don't know whether I told you. Sampadi and Jatayu, they both were flying near the sun. The sun was so hot, so that what happened? Sampadi தன்னுடைய யங்கர் பிரதர் ஜட்டாயுவை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட விங்ஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்றாரு. So at that time both his wings got burnt and he has got no wings. உடனே இவர் அப்படியே வந்துட்டு ஒரு ரிஷி கிட்ட போய் ரொம்ப வருத்தப்படுறார். அந்த ரிஷி சொல்றார், சரி நீ இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க, நீ இங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. அங்க உட்காந்துட்டே இருக்கான், விங்ஸ் கிடையாது, என்ன கிடைக்கிறதோ அதையெல்லாம் வந்து சாப்பிட்டு உட்காந்து. இப்போ அவருக்கு வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு இப்ப சாப்பாட்டுக்கு கிடைக்க போறது. ஆனா என்ன ஆயிடுது, இவா எல்லாரும் பேசுறது வந்து முதல்ல அப்படி பேசிட்டு இருக்கிறவா அவ எல்லாரும் அவளுக்குள்ள பேசிக்கிறா இல்லையா. அப்ப அவெல்லாம் பேசிக்கிறா, ராமரை பத்தி பேசுறா, லக்ஷ்மணனை பத்தி பேசுறா, சீதைய ராவணன் தூக்கிட்டு போனதை பத்தி பேசுறா. அப்ப ஜடாயு வந்து எப்படி வந்து தனக்கு ராவணன் தெரிந்து சீத்தையை காப்பாத்தணும்னு ஜட்டாயு எப்படி உயிரை கொடுத்தது அப்படின்னு அதையும் வேற பேசிக்கிறார். இத கேட்ட உடனே அவ தன் தம்பியோட பேராச்சே, நான் தம்பியை பார்க்கவே இல்லையே, எத்தனை நாளா நான் தம்பியை பார்க்கவே இல்லை, நான் தம்பி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் இங்க இருக்கேன், என் தம்பியை பத்தி இவெல்லாம் பெருமையா பேசுறாளே, உயிரெல்லாம் கொடுத்துருக்கான்னு. அப்போ ஜட்டாயுக்கு வந்து தோணும், என் தம்பி வந்து தயவு செய்து என்னை வந்து கடற்கரைக்கு தூக்கிட்டு போங்க, ஐ காண்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து சத்தம் கொடுத்தோன்னே இவெல்லாம் வந்து சேர்ந்து அவர் கடற்கரைக்கு கூட்டின்னு போறார். அங்க போய் அவர் தம்பி ஜட்டாயுக்காக ஃபைனல் ரைட்ஸ், இந்த தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு அப்புறமா அவர் வந்து சொல்றாரு, அவர் இந்த சம்பாதிக்கு எப்படின்னா ஈகிள் ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈகிள் ஐஸ்னா ஈகிள் கேன் சி, ஐயோ மேல பறந்துட்டு இருக்கிற ஈகிளுக்கு ஒரு சின்ன ஸ்பாரோ கீழே இருந்தா தெரியும். சோ அந்த அவன் ஈகிள் தானே, அந்த சம்பாதி வந்து கடற்கரையில நின்றுண்டு அங்க இருக்கு 100 யோஜனை தூரம்ங்கிறான். 100 யோஜனைன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 8 மைல்ஸ் அந்த மாதிரி, 7ல இருந்து 8 மைல்ஸ்க்குள்ள 100 யோஜனை தூரத்துல இருக்கு இந்த லங்கா பட்டணம் வந்து. அது வந்து ராவணன் அங்கதான் வந்து சீதையை வந்து சிறை வச்சிருக்கான். நீங்க போங்கோ, நீங்கெல்லாம் அங்க போனேன்னா நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப இந்த சம்பாதி வந்து இத சொல்லி முடிச்ச உடனேயே சம்பாதிக்கு வந்து ரக்க வந்து முளைச்சு விடுறாங்க. உடனே அப்ப இந்த சம்பாதி சொல்றதுதான், எனக்கு நிஷாகர மகரிஷி கிட்ட போய் நான் போனேன், அழுதேன், ஏன்னா நான் வந்து கிருத்தயுகத்திலேயே இருக்கிறவன், ஐம் அ வெரி ஓல்டு பர்சன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீ வருத்தப்படாதே, திரேதா யுகத்துல ராமர் பத்தினி சீதைய வந்து வானரர்கள் வந்து
தேடிண்டு இங்க வருவா. அவளுக்கு நீ சீதை எங்க இருக்காங்கிறத நீ சொல்லிட்டேன்னா உடனே உனக்கு ரத்தம் முளைச்சு அப்படின்னு அந்த ரிஷி வந்து நிஷாகர மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட சொல்லியிருக்காரு? சம்பாதி கிட்ட சொல்லியிருக்காரு. சோ பாருங்க, இப்ப எனக்கு ரத்தம் முளைச்சிருச்சு பாருங்க. இப்ப இதுல இருந்தே நீங்க எல்லாரும் நம்பிக்கையா நீங்க நம்பலாம். என்ன கண்டிப்பா 100 யோஜனை தூரம் போயாச்சு அப்படின்னு சொன்னானா கடலை தாண்டி நீங்க வந்து சீத்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவருக்கு தான் ரத்தம் வந்து கொடுத்தேன். இப்ப சம்பாதி வந்து பறந்து போயிடுறான். இப்போ இந்த கடலை யார் தாண்டுறது? இப்ப 100 யோஜனை தூரம்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நம்மள யாரு கடலை தாண்டுறது? இப்ப அவளுக்கு எல்லாம் அந்த கவலை வேற. அப்ப ஜாம்பவான் சொல்றா, நம்ம யாராலையும் இது முடியாது. இந்த காரியத்தை வந்து ஹனுமானாலதான் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து அவருக்கு வந்து தெரியல. அவரோட பெருமைய, அவர் வாயுபுத்திரன்கிறத நம்ம தான் அவருக்கு ஞாபகப்படுத்தணும். நம்ம ஞாபகப்படுத்தணும் அவருக்கு அப்படின்னு. நீதான்ப்பா. அப்ப எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஹனுமான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி, நீ வாயுகுமாரன், நீ வாயுபுத்திரன், உன்னாலதான்ப்பா முடியும். நீதான்ப்பா சீதையை பார்த்துட்டு வந்து எங்க உயிரை நீ காப்பாத்தணும். இப்ப எல்லாருக்கும் பயம் இருக்கே, சுக்ரீவன் உயிரை எடுத்துருவான்னு. அப்போ எல்லாரும் ஹனுமான வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே ஹனுமார் வந்து அப்படியே அவரோட பலம் வந்து அவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்து. He was like an ordinary வானரம். He just got all this. ஓகே, நம்மளுக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னுட்டு அப்படியே பெருசா மலை போல உருவம் வந்துடுதான். லைக் அ மவுண்டன். He grew up to a mountain. அப்போ என்னால முடியும், உடனே சொல்லிடுறாரு, என்னால முடியும். நான் வந்து ஆகாசத்துல போவேன். நான் போய் சீத்தைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேந்திர மலை மேல ஏறி போறான். இப்போ இந்த மகேந்திர மலை அப்படிங்கிறது இட்ஸ் a very beautiful thing in சுந்தரகாண்டம். அதாவது எப்படின்னா சுந்தரகாண்டம் வந்து இதுல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். இனிமேதான் வந்து இப்ப இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல இருந்து இப்ப சுந்தரகாண்டம் வந்து கிஷ்கிந்தா காண்டம் இதோட முடியறது. இதெல்லாம் ஹனுமார் கிளம்பும் போது இட் பிகம்ஸ் சுந்தரகாண்டம். இப்ப இந்த கமெண்டேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஏன் வந்து இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேர் வச்சாங்க? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், அப்புறம் உத்தரகாண்டம் கூட அப்புறமா. இப்போ இது எல்லாத்துலயும் அப்ப சுந்தரமா இதுதான் இருக்கா? ஏன் மிச்சதெல்லாம் பாலகாண்டத்துல ஒரு தபசு பண்ணி ராமர் பிறக்கிறார், ராமர் போறார், சீதை ராமருக்கு கல்யாணம் ஆகிறது, இதெல்லாம் வந்து சுந்தரமா இல்லையா? ஆரண்ய காண்டம் இஸ் சப்போஸ் டு பி த ஹாப்பியஸ்ட் டைம் ஃபார் சீதா அண்ட் ராமா. பிகாஸ் 13 இயர்ஸ்க்கு மேல அவ அங்க சந்தோஷமா இருந்திருக்கா. ஏன் அது சுந்தரம் இல்லையா? ஏன் இதை மட்டும் சுந்தர காண்டம் அப்படின்னு வால்மீகி வந்து ஏன் இந்த காண்டத்துக்கு மாத்திரம் சுந்தர காண்டம் பேர் வச்சிருக்கா அப்படின்னா, அதுக்கு ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, சுந்தரமா இருக்கிற, அதாவது ஹனுமாருக்கு சுந்தரம் சுந்தரம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டா. சுந்தரமா இருக்கிற சீதை கிட்ட சுந்தரமான ராமனுடைய சுந்தரமான வசனத்தை எடுத்துக்கொண்டு சுந்தரமான ஹனுமான் போயிட்டு சுந்தரமான ஒரு நிகழ்ச்சி மனசுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு வந்து சுந்தரமான ஒரு விஷயத்த சொன்னார். இந்த இடத்துல எல்லாமே வந்து இஸ் பியூட்டிஃபுல், எல்லாமே இஸ் மேக்கிங் எவ்ரிபடி ஹாப்பி. அதனாலதான் வந்து யாராவது நம்ம ஃபேமிலியில எல்லாம் நல்லதே நடக்கணும்னா they pray and they read சுந்தரகாண்டம். Because it has got the majestic என்ன சொல்றது, the powers, the mystic powers to bring in happiness. Because சீதைக்கு ஹாப்பினஸ், ராமருக்கு ஹாப்பினஸ், ஹனுமாருக்கு தன்னோட காரியத்தை பண்ணிட்டோங்கிற ஹாப்பினஸ், சுக்ரீவனுக்கு நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்றிட்டோங்கிற ஹாப்பினஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கறது.
அதனால he said இந்த காண்டம் வந்து சுந்தர காண்டம். அந்த டேங்கிற வேர்டே நான் முதல்ல சொல்லும் பொழுது சொன்னேன், நீங்க ஞாபகம் வச்சுருக்கா தெரியாது. அந்த டேங்கிறதே மங்களம்ங்கிறது குறிக்கிறது. வால்மீகி அந்த பாலகாண்டத்துல முதல் இதுல தபஸ்வாத்தியாய நிறத்தாம், சம்ஸ்கிருத ராமாயணத்தோடு முதல் இது தபஸ்வாத்தியாய நிறத்தாம், தபஸ்வி வாக்விதாம்பரம். அப்ப அதுல தாலதான் ஆரம்பிக்கிறது. வால்மீகி வந்து சுந்தர காண்டத்திலையும் தத்தான்னு தான் ஆரம்பிப்பார், அதுலயும் தாலதான் ஆரம்பிப்பார். தா இஸ் ஆஸ்பிஷியஸ். நீங்க அகஸ்தியர் வந்து அந்த ஆதித்ய ஹிருத்தியம் ஸ்லோகம் சொன்னேன்னா தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் அப்படின்னு தத்தால. இந்த தா வாஸ் சப்போஸ் டு பி அ வெரி ஆஸ்பிஷியஸ் சைன். Okay, so this is a little I wanted to convey about this சுந்தரம்ங்கிற வேர்டு. இதுக்கு நான் படிக்கும் பொழுது இட் வாஸ் லைக் வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து இப்போ அவர் வந்து போறாரு. இப்போ மகேந்திர மலை, that is one thing we have to say. இந்த மகேந்திர மலையை வந்து வால்மீகி வந்து அவ்வளவு வர்ணிச்சிருக்காரு. இப்போ மகேந்திர மலையை தாண்டி தான் he has to go to the sea. நல்லா பார்த்துக்கோங்க, அந்த மகேந்திர மலையை தாண்டி தான் he has to, அதாவது ஏறிதான் he has to go to the கீழே அப்படியே பறக்காம அந்த மேல போய் அந்த மகேந்திர மலையிலிருந்து அப்படியே அவர் லங்கைக்கு வந்து பறந்து போகணும். இதுதான் அவரோட டைரக்ஷன் ஃபார் ஃபிளைங். கரெக்டா? டேக் ஆஃப் வந்து எங்க பண்ணணும்? அவரு மகேந்திர மலையில டேக் ஆஃப் பண்ணணும். இப்ப ஆஞ்சநேயர் ஹஸ் grown so big. அவரே ஒரு மலையளவுக்கு வளர்ந்துட்டார். இப்ப மகேந்திர மலையில அவர் காலை வைக்கிறார். இப்ப இந்த மலையில என்னெல்லாம் இருக்கும்? நிறைய மரங்கள் இருக்கும், ஒவ்வொரு மரத்திலும் பறவைகள் இருக்கும், பழங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். கரெக்ட்? எவ்ரிதிங், மினரல்ஸ் வில் பி தேர். இல்லையா? நிறைய நம்மளுக்கு கிடைக்குமே, நிறைய தாத்துக்கள் சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல. மினரல்ஸ் வில் பி தேர், கோல்டு சில்வர் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மகேந்திர மலையில அவ்வளவு இருக்கான். இவர் காலை வச்சு முதல் காலை மகேந்திர மலையில வச்ச உடனே மகேந்திர மலையை அதிர்ந்துடுத்தான். அப்படியே ட்ரெம்பிள்டு. ஏன்னா இவருடைய அந்த ஒரு பாதத்தோட வெயிட்டே அவ்வளவு இருந்தது. It shook. All the trees fell down. All the trees, waterfalls எல்லாம் அது பாட்டுக்கு தண்ணியெல்லாம் உயர்தான். அதெல்லாம் சில்வர் மாதிரி இருக்கான். எல்லா இடத்துலயும் அப்படியே அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்து அப்படியே அது ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கான். இதெல்லாம் கவிஞர்களோட வர்ணனை. பட் அந்த மகேந்திர மலை was too much in trouble. All the serpents started coming out. மலையில எங்கெங்க அந்த பொந்துக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கும்ல, that all started coming out. But they all, when he said ராமா 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 ராமா, ராம நாமத்துக்கு அவ்வளவு பவர். ராமா ராமான்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் அங்க இருந்ததோ எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. நல்லபடியா போயிட்டு ராம காரியத்தை ஜெயத்தோட வாங்குவோம், ராம காரியத்தை முடிச்சுட்டு வரும். அவர் போகும்போது ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே தான் போறாரு. அப்படியே அவர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்க மேலேந்து தேவர்கள் என்ன ரிஷிகள் எல்லாரும் யாரெல்லாம் தேவலோகத்திலேருந்து அப்படியே புஷ்பங்கள் வந்து சொரியறாங்க. ஏன்னா எவ்ரிபடி, ஏன்னா இந்த இதே வந்து எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த அசுரன் ராவணன். 9 கிரகங்களையே பூட்டி வச்சவர் அந்த மாதிரி. சோ அவருக்கு அவருடைய டிஸ்ட்ரக்ஷனுக்காக தான் ராம அவதாரம். தர்மம் நிலைநாட்டணும், ராவணங்கிற அசுரனை கொல்லணும், ராட்சசன். இதுக்காக தான் இந்த அவதாரமே, ராம அவதாரமே அதுக்காக. அதனால மனிதனா வாழணும். மனிதன் என்ன தர்மத்தோட வாழணும்னு அப்போ வந்து காமிக்கணும் உலகத்துக்கு. இதுக்காக தான் ராம அவதாரம். சோ அந்த அவதாரம் எடுக்கும் பொழுது அப்ப தேவர்களுக்கெல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷம். ராவணனை வந்து இவர் வந்து இது பண்ண போறார் அப்படின்னு கிளம்பிட்டார். அனுமார் கிளம்பிட்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சந்தோஷமா ஹனுமார் வந்து போறார்.
போகும்போது வாயு, அவருடைய வாயு புத்திரனா வாயு எல்லாம் தான், எல்லாருமே இந்திரன்ல இருந்து வாயுல இருந்து எல்லாரும் அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அவர் அனுப்புறார். மகேந்திர மலையில இருந்து கடலை தாண்டும் போது 3 ஹிண்ட்ரன்சஸ் அவருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது மைனாக்க மலை. மைனாக்க மலை இஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு. அது மேல, அதாவது பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டு இருக்காங்க, என்னை யாரும் என்னை வந்து பார்த்துட்டுதான் போகணும், என்னை தாண்டி போக முடியாது யாருமே. ஸோ இந்த மைனாக்க மலை கம்ஸ் அப். நீ யாரு? இல்லை, நான் இந்த மாதிரி ராம காரியமா போறேன். ஓகே, நீ வந்து என் மேல இலைப்பாரிட்டு போ. ஷீஸ் நாட் அ பர்சன். முதல்ல அவ வந்து யாரோ ஃபர்ஸ்ட் இவனை பார்க்கும்போது பயந்துட்டான், ஐயோ யாரோ நம்மள ஹர்ட் பண்ணறதுக்கு வந்துட்டான். அப்புறம் இல்லை நீ வந்து என் மேல நீ இலைப்பாரிட்டு போறோம். ஏன் அப்படி அப்படின்னா, நீ வந்து வாயு புத்திரன்னு எனக்கு தெரியும். வாயு வந்து ஒரு இந்திரன் வந்து போன யுகத்துல வந்து இந்திரன் வந்து எங்க எல்லாருக்கும் எல்லா மலைகளுக்கும் ரெக்கை இருந்தது. நாங்க பாட்டுக்கு போவோம், இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்போம், நாளைக்கு ஒரு இடத்துல இருப்போம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்போம், நாங்க ரெக்கைகளோட போவோம். அப்போ ஒரு தடவை இந்திரனுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வரும்பொழுது நாங்க நடுவுல ஒருத்தர் மலை வந்து போயிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பேட்டில வந்து வின் பண்ண முடியல. அந்த கோபத்துல இந்திரன் வந்து மலைகள்லாம் இனிமே அச்சலாவா ஆயிடும், நோ மூவ்மெண்ட் அட் ஆல் அப்படின்னு சொல்லி எல்லாரோட ரெக்கையும் கட் பண்ணிட்டார். அப்ப என்னோட ரெக்கையை கட் பண்ண வரும்போது நான் கடலுக்குள்ள, உங்க அப்பா தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணார், நீ வாயு தான் என்னை ஹெல்ப் பண்ணார், அப்படியே நான் உள்ள போயிட்டேன். அதனால நீ வாயு புத்திரன் வந்திருக்க, நான் வந்து உன்னை தப்பா நினைச்சுக்கல, நீ ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ மேல வந்து நீ உட்காந்து கொஞ்ச நேரம் நீ இலைப்பாரிட்டு போகணும், நீ வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் வந்து சொல்ல, நான் ஒரு நிமிஷம் வந்து நீங்க சொன்னதுக்காக உங்கள்கிட்ட இது பண்றேன், ஆனா நான் ராம காரியமா போறேன், தயவு செய்து என்னை தடுக்காது. அடுத்து he goes, prays to her, goes. Then she says, okay, போயிட்டு வா. நெக்ஸ்ட் போனா, these are things that everybody will know. நான் ஜஸ்ட் சொல்றேன், just because the story has these things, பட் நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். சுரசான்னு ஒரு அரக்கி அடுத்தது, அவளும் ஒரு ராட்சசி, கடல்ல இருக்கிறவ, கடல்ல வர்றவா எல்லாரையும் விழுங்குறவ. அவன் வந்து நான் உன்னை விழுங்க தான் செய்வேன் அப்படின்னு. அவன் she opens, she sees him, இவ்வளவு உயரமா இருக்காரு. அவ உடனே அவ வாயை அவளுக்கு பெருசா வளர்க்கறா, இன்னும் பெருசா ஆஞ்சநேயர் வளர்றார், அவளும் அவ்வளவு பெருசா வளர்க்கறா. நீ எனக்குள்ள வந்து நான் உன்னை முழுங்கதான் செய்வேன், நீ யாரா இருந்தாலும் என் வாய்க்குள்ளேருந்து தான் அவன் போகணும், அப்படி வாய்க்குள்ளதான் போயாகணும் அப்படின்னு. ஷி மேக்ஸ் இட் 10 feet wide. அவருக்கே பயமாயிடுறது. அவர் உடனே என்ன பண்றார், அவரும் 10 feet wide போனோன்னா இவர் 10 feet wide வந்த உடனே தான் ஒரு அங்குஷ்டம் லெவல், ஸ்தம்போட லெவலுக்கு டக்குன்னு தன் பாடியை சுருக்கிட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்தது. அப்போ சுரசா கிட்ட சொல்றாரு, நான் நீங்க சொன்ன மாதிரி நான் உள்ள போயிட்டு வந்தாச்சு. So she also blesses him. He gets blessing. அடுத்தது சிம்ஹிகா. சிம்ஹிகா is a person who will catch by the இது நிழலை பிடிக்கிற, ஷேடோவை பிடிக்கிற. இவர் ஏதோ ஷேடோ, திடீர்னு என்ன நம்ம பறந்துட்டு இருக்கோம், நம்மளை யாரோ தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தானா சிம்ஹிகா. சிம்ஹிகா வந்து she is a person who is very ruthless. இந்த சுரசா மாதிரி மைனாக்க மாதிரிலாம் கூட கொஞ்சம் இதால ரொம்ப she is speaking very badly and she says, நான் கண்டிப்பா உன்னை நான் கொன்னே தீரணும், வேற வழியே கிடையாது. அப்போ என்ன சொல்றான், she say then he also திருப்பியும் grow பண்ற, அவளும் பெருசா ஆக்குறா. She grows in such a way that even her intestines are visible. ஸோ இவர் பார்த்தாரு, இவர் ஜஸ்ட் டக்குன்னு இன்டெஸ்டைன் வரைக்கும் போயிடுச்சுன்னு உள்ள பூந்து எல்லாத்தையும் அவரோட நகத்தாலெல்லாம் கிழிச்சு அவரை வந்து அப்படியே வம்சம் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாரு. ஸோ ஷி நோ அதர் கோ, ஷி டைஸ். இவளை மட்டும்தான் வதம் பண்றாரு. சுரசா அண்ட் மைனாக்கம், மைனாக்கம் இஸ் லைக் கெஸ்ட் ஒன்லி. சுரசா ஆல்சோ he doesn't do any harm to her. பட் இந்த சிம்ஹிகா மட்டும் ஷீஸ் ரொம்ப இதா இருக்கிறதுனால he does that. And that after crossing all this he reaches Lanka.
லங்கா பார்த்த உடனே அவரோட கண்ணையே நம்ப முடியலையா. இப்படியும் ஒரு கோல்டன் சிட்டி இருக்குமா, இப்படி இவ்வளவு அழகான ஒரு ஊர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு he comes there. Okay, after he comes to Lanka, என்னென்னலாம் நடக்கிறதுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இட்ஸ் ஆல்ரெடி 4:35. இதுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் வந்திருக்குங்கிறத நான் வந்து பார்த்துடுறேன். வாட் ஆர் த, ஐ திங்க் மெனி ஸ்லோகாஸ் இருக்காது. we saw the 71 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 72வே அந்த இதுதான் பலின்னு. 72, yeah. ततो गृध्रस्य वचनात् सम्पातेः हनुमान् बली शतयोजन विस्तीर्णं पुप्लुवे लवणार्णवम्. அப்போ அந்த கிருத்ரஸ்ய வச்சனாத், கிருத்ரா யாரு, சம்பாதம், அந்த வல்ச்சர், அந்த கழுகு, அவன் சம்பாதவ ஹனுமான் பலி, பலினா என்ன, பலம் அஸ்ய அஸ்தி இதி பலின், அதுல வந்து பலி சதயோஜன விஸ்தீர்ணம். அப்போ அவர் வந்து சதயோஜனம் சொன்னீங்க, 100 யோஜனம் விஸ்தீர்ணம். ஓகே, லவணானவம், லவணா ஆர்ணவா, ஆர்ணவான்னு சி, லவணார்ணவம்னா சால்ட் இஸ் சி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா சீக்கியா வருது. புப்ளுவே அப்படின்னா he was என்ன சொல்றது, லீப்பிங்னு கூட சொல்லலாம், லீப்பிங் ஃபார்வர்ட். இப்போ தத்தக அப்படின்னா தேர் ஆஃப்டர், பலி அப்படின்னா மைட்டி, பலவான், மைட்டி. ஹனுமான் we all know. then சம்பாத்தேகே, சம்பாத்தியினுடைய, கிரத்ரஸ்ய, சம்பாத்தி, சம்பாத்தின்னு பேர் வைக்கிற கிரத்ரா, வல்ச்சர். ஓகே, வச்சனாத். So by his words, according to the words of Sampati the vulture, Shatayojana Vistirnam அப்படின்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, 1 யோஜனா will be around 8 miles அப்படின்னு சொல்லிட்டு. So totally almost Vistirnam, Vistirnamna the breadth for crossing the area will be almost 800 miles. Lavanarnavam, the sea. Okay. அப்புறம் புப்ளுவே, புப்ளுவேனா டு கோ அக்ராஸ் அப்படின்னா. பிளவத்தி சொல்லுவோம் இல்லையா, ஜம்பிங், பிளவத்தினா ஜம்பிங். இந்த இடத்துல புப்ளுவே நம்ம ஆஞ்சநேயரை ஜம்ப் சொல்லக்கூடாது, லீப்பிங் அக்ராஸ். ஸோ லெஃப்ட் அக்ராஸ். ஓகே, ஸோ இது வந்து சம்பாத்தேர் ஹனுமான், சம்பாத்தேஹே ஹனுமான் இஸ் த விசர்க சந்தி ஹியர். லவணார்ணவம், लवण प्लस अर्णव दीर्घ संधि. ततो गृध्रस्य, ततः गृध्रस्य विसर्ग संधि. समास इज दैट शतयोजन विस्तीर्णम, शतानां योजनानां समाहारः, शतयोजनम द्विगु समास है, शतयोजनम विस्तीर्णः. ओके, सो दैट इज शतयोजनम. लवणार्णवम, लवण च असौ अर्णवः, लवणार्णवः தம் கர்மதாரக. தத்திதாந்தம் நமக்கு தெரியும். ஹனுமான், ஹனு பிளஸ் மத்து பிரத்யய, ஹனு அஸ்ய அஸ்தி இதி ஹனுமத் சப்தம், ஹனுமான் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பலி பலஹ அஸ்ய பல அஸ்ய இதி பலி பிளஸ் இனி பிரத்யய. ஸோ பலின் வில் பி, அப்புறம் நம்மளுக்கு வந்து பலி பலி அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அருணவ அப்படின்னா இஸ் அ சி, சாகரக. ஓகே, ஸோ தட் இஸ் த 72nd one. 73rd ஐ திங்க் இதோடைய. தத்ர லங்காம் சமாசாத்திய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்தி அசோக வனிகாம் கதாம். பாருங்க, இப்ப சம்ஷேப ராமாயணத்துல the story will be because ஒரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு, ஏன் வந்து சம்ஷேப ராமாயணத்துல வந்து சும்மா பேருக்கு இப்படி இப்படி பண்ணியிருக்கானா, நம்ம முதல்லயே நமக்கு தெரியும், நாரதர் இஸ் டெல்லிங் ஆல் திஸ் டு வால்மீகி.
So he wants Valmiki to write everything in detail. He's only giving the outline of everything. இப்ப இதுல பாருங்க, அடுத்த 73வது ஸ்லோகத்திலே தத்ர லங்காம் சமாசாத்திய லங்கையை ரீச் பண்ணோன்னு புரீம் ராவண பாலிதாம். ஸோ ராவண பாலிதாம்னா ரூல்டு பை ராவணா. அசோகவனிக்கானா இந்த அசோகவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசோகவனம் ததாம் தியாயந்தீம் சீதாம் ததர்ஷ ஹி சாஹு சீதா. ஸோ இது இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஸோ ஹி ஆஃப்டர் ரீச்சிங் ஹி ஜஸ்ட் சா. இதுக்கப்புறம் நடுவுல வந்து நிறைய இருக்கு. தட் ஆல் வி வில் see in the next class. Okay.